விக்ரம சோழனுடைய ஆட்சி காலத்துல இந்த ஊரும் இந்த கோயிலும், இந்த ஊர் உருவாக்கப்பட்டது. பிறகு இந்த கோயில் உருவாக்கப்பட்டது. அப்ப விக்ரம சோழன் தன்னுடைய தந்தையான குலோத்துங்க சோழனுடைய நினைவாக தான் இந்த கோயிலை கட்டியிருக்கான். அதே போல இந்த குலோத்துங்க சோழனுடைய மனைவியும் விக்ரம சோழனுடைய அன்னையுமான தீன சிந்தாமணி என்ற பெயரில தான் இந்த ஊருக்கு தீன சிந்தாமணி நல்லூர் என்று பெயர் வச்சார். அதன் பிறகு இந்த ஊர்ல தன்னோட தந்தை நினைவாக ஸ்ரீ குலோத்துங்க கைலாசம் முடியார் கோயில் கட்டினார். ஸ்ரீ குலோத்துங்க சோழர் ஸ்ரீ கைலாசம், குலோத்துங்க சோழீஸ்வரனுடைய மகாதேவர், குலோத்துங்க சோழ ஈஸ்வரனுடைய மகாதேவர் அப்படின்னு சாமி கோயில் அப்படி உருவாகி வரும். பல செய்திகள் அவர் கல்வெட்டுலாம் சொல்லிட்டாரு. இதுல என்னன்னா, இது பக்கத்துல அகரம் என்ற ஊர் இருக்கு. இந்த அகரம் தான் பழமையான ஊரா இருக்கு. அது ராஜராஜனுடைய ஆட்சி காலத்திலேயே அந்த ஊர்ல ஒரு சாத்தனாரோட கோயில் அங்க இருந்திருக்கு. கல்வெட்டு அங்க இருக்கு. இப்பயும் கூட கோயில் மாறின கல்வெட்டுகள் மாறல. அந்த சாஸ்தா கோயில் ஊர் கயிறூர் அது பேர். அது அந்த கோயில், அந்த ஊர் காணாட்டு போயிடுது. கோயில் மட்டும்தான் இருக்கு. அது பக்கத்திலே அபியூர் ஊர், அபியூர் அதை பகரமாக மாறிவிட்டேன். அந்த ஊருடைய அதுதான் பழைய ஊரா இருக்கு. அதுக்கப்புறம் ராஜா சோழன் ஆட்சி காலத்துல, அப்புறம் தான் விக்ரம சோழன் ஆட்சி காலத்துல இந்த ஊரை உருவாக்குறாங்க. இது அதிகாரி பேர் தான் அவர் நண்பர் சொன்னார். அகலங்க விழுப்பரையன், தியாகி சமுத்திர பல்லவரையன், இது மாதிரி நிறைய அதிகாரிகள் வராங்க, மீனவர்கள் வராங்க. இந்த அதிகாரிகள்லாம் சேர்ந்து இந்த ஊரை உருவாக்கி இங்க பெரிய ஏரி கட்டியிருக்காங்க. கல்வெட்டு எல்லாரும் மிக பிரம்மாண்டமான ஏரி. அது அகரம், ஒரத்தூர், சிந்தமணி எல்லாம் சேர்த்து ஒரு ஏரியா இருக்கு. இப்ப இந்த கோயிலுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னா, இந்த தீன சிந்தாமணி யார் அப்படின்னா அவருடைய சோழனுடைய குலத்தில பிறந்தவர். யோசிக்கலாம், என்னங்க எல்லாம் சோழதான அப்படின்னு. பிறகுறது வேற, ஆட்சி எடுக்கிறது வேற. முதலாம் குலத்தோட சோழன் யாரு? அவன் கீழே சாக்காட்டான். பெண் வகையில, தாய் வகையில சோழன், அந்த வழியில சால்கி நாட்டையும் சேர்ந்தவன். தெரியும், விஜயாலயம் தொடங்கி அதிராஜன் வரை தொடர்ந்து நேரடியான சோழ வாரிசுகள் ஆட்சி புரிந்தார்கள். ஆனால் அதிராஜன் பிறகு இங்கே ஆட்சி சோழ வாரிசுகள் இல்லை, இல்லாத இல்லை, பெண் வழியில வந்த வாரிசுகளை அழைக்கிறாங்க. அதான் முதலாம் குலத்தில் சொல்லுவோம். அதான் முன்னாடி பாருங்க, எவ்வளவு பெரிய நாடாடாப்பா, எவ்வளவு பெரிய நாடு, இந்த தொண்டை நாடு, இலங்கை, இதெல்லாம் பெரிய நாடு. ஏன்னா அவன் மொழி தலைவர், மொழி தலைவனா வேற ஆள் இல்லை. பெண் வழியில வாரிசு, இந்த வாரிசாக பக்கத்துல பார்ப்பாங்க, பெண் மட்டும் தான் இருப்பாங்க. ஆண்கள் என்ன பண்ணி அந்த சொத்துக்கு சுயகாரமா போகணும். அது மாதிரி வந்தவர்களே பார்த்தாங்க. சுங்கம் தவிர்த்து குலத்துக்கு சோழர் நிறைய வேணாம். ஏன்னா வந்தவனே பண்ணிட்டார் சுங்கம், வந்தவனே அதுக்கப்புறம் மாத்துறாங்க, வேற விஷயம். அந்த வகையில மகிழ்ச்சியா ஆட்சி பண்றாங்க. முடியல, பெரிய இலங்கையில கட்டியாக முடியல. அந்த வகையில தான் இந்த குலத்து சோழன் பிறகு இந்த விக்ரம சோழன் ஆட்சி. விக்ரம சோழன் ஆட்சியில் தான் இந்த தீன சிந்தாமணி யாரு அப்படின்னா இரண்டாம் ராஜாதிராஜுடைய மகள். அதே நேரத்தில் அந்த பெண் பிடிச்சி பெண் கட்டுறாங்க. இந்த பெண்ணை தான் அங்க கொடுக்குறாங்க. அப்புறம் அங்கிருந்து இங்க வராங்க, அப்படி மாறுறாங்க. அந்த வகையில சோழ அரசியும் கூட, இந்த சோழ அரசி தான் இந்த முதலாம் குலத்து சோழனுக்கு மனம் தராங்க. அந்த வகையில தான் இந்த ஊர் முக்கியமானது. இந்த கோயில் கருவறை அர்த்தமண்டபம் ஆகிய இரு பகுதியை கொண்டதாக இருக்கு. அவர் தெளிவாக சொல்லிட்டார். மொத்தம் தேவப்பட்ட சிற்பங்களே 9 இருக்கு. முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு பிச்சாளர் மூர்த்தி இருக்காரு. ஏன்னா இதுல 2 விதம் இருக்கு. ஹங்காளர், அவர் ஆடி பண்ணி போட்டிருப்பாரு. இங்க பிச்சாளர் மூர்த்தி, அப்புறம் விநாயகர் சிற்பம் உண்டு, அப்புறம் ஊர்த்துவ தாண்ட மூர்த்தி, தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, ஆலிங்கன மூர்த்தி, சிவன் பார்வதியும் நிக்கிற மாதிரி நிகழ்ச்சி, அப்புறம் துர்க்கை, அப்புறம் பைரவர், இப்படி 9 சிற்பங்கள். இதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு, கோயில சிற்பத்துக்காக தான் தேர்வு பண்ணுவோம், கல்வெட்டுக்காக இல்லை. இந்த சிற்பம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் இருக்கும். அப்படியே ஒரு உலோகத்தை உருக்கி வார்த்தது போன்ற அமைப்பு பாருங்க. சிற்பத்தில் அவ்வளவு, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த கல்லெல்லாம் திருவக்காரைக்கல். எப்படி சொல்றீங்க, திருவமக்கள் பார்க்க முடியாது. இங்க இருபத்தில் அப்படி பண்ணிடுறாங்க. இந்த கல்லு பார்த்தவங்களுக்கு நிலத்தை பார்த்தாலும் தெரியும். இதை தேய்ச்சிங்கன்னா இது கருப்பு நிற கல், பிளாக் ஸ்டோன் இல்லையா, அது மாதிரி இது கிரானைட், பிளாக் கிரானைட், இது எழுச்சாடு. அந்த கல்லு தான் படிக்கணும். அதனால தான் சிற்பம் கூட வடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா வடிச்சா அந்த அழுகு குறையாது. அது மாதிரியான கலை இப்பதான் சிற்பம்.
ரொம்ப சிந்தாமணி சிற்பங்களே அவங்க சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் நண்பர் சொன்ன மாதிரி இது எல்லாமே கிராமிய கலைப்பணி அல்ல, இது ஒரு ராஜ கலையம்சம் சொல்லுவாங்க இல்லையா, ராயல் ஸ்டைல். அந்த ராஜ கலையம்சம் சிற்பிகளே நேரடியாக செய்வது அப்படின்னு ஊர் வந்து உருவாக்கிடுச்சு. அரசன் பேரில் அம்மா பேரில் கோயில் அப்பா பேர் கட்டிட்டாரு. அந்த வகையில் ஒரு வரலாற்று சிற்பிக்க ஊர் தான் இந்த ஊர். பின்னாடி வந்து அதான் அந்த விக்ரமச்சோடைய ஆட்சி காலத்திலே இந்த ஊர் உருவாக்கப்படுது. இது பழைய ஊர் வந்து புராண ஊர்னா அகரம் தான். இப்போ ஐவார்கள் பக்கத்து ஊர்ல இருக்கு. இப்போ இந்த சிற்பங்கள்லாம் பாருங்க ரொம்பவே அழகாக சொல்லிடுவோம். இது என்னன்னா முதல்ல பார்க்குற சிற்பம் வந்து பிச்சாரணமூர்த்தி இருக்காரு. அவர் 4 கரங்களை வந்து வச்சிருக்காரு. ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா மேல அந்த சாமரம் தூக்கி வச்சிருக்காரு, தோல்ல வச்சிருக்காரு. கையில டமருகஸ்தம் உடுக்கையில் இருக்கு. இந்த பக்கம் வந்து மானுக்கு தலைத்தறி போட்ட ஒரு காட்சி. அந்த பக்கம் பூதம் வந்து புள்ள பூதம் வந்து ஒரு உணவு பாத்திரத்தை வந்து மேலே பிச்சை தான் எடுப்பாங்க. பிச்சம் அவர் பண்றாரு, பிச்சாளர் இல்லையா போயிட்டு இருக்காரு. பாம்பு வந்து அவர் ஆடு இல்லாமல் பாம்பு வந்து சுத்திட்டு இருக்கு. அவர் பொன்முருவன் பூத்த மாதிரி இருக்காரு. அவர் தலைக்கு மேல பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் வந்து மேல போயிருக்கு. அங்கங்க இந்த பாம்பு நாகங்கள் காட்டப்பட்டிருக்கு. அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு எலும்பு வந்து குடிச்சு வச்சிருக்காரு, மண்ணில் வச்சிருக்காரு. இந்த காலம் வந்து பத்திரமண்டல காலம் வந்து இந்த காலம் வந்து கொலைக்காதான் இருக்கு. போய் மாலமூல விவசாய பக்கத்தில் காமிச்சிருக்காங்க. இது ஒரு எல்லாமே சிற்பம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு சிற்பமாக காணும். கீழே வந்து அவர் பாதளிப்பாரு, அந்த மர காலனி வந்து போட்டுட்டாரு, அதை காமிச்சிருக்காங்க. அடுத்தது வந்து விநாயகர் சிற்பங்கள். இதுல வந்து சிறப்பு என்னன்னா மேல கொடை வந்து போட்டிருக்காங்க, சாமரம் காமிச்சிருக்காங்க, மேல கொடையும் காமிச்சிருக்காங்க. இப்போ இவர் வந்து கொஞ்சம் நர்த்தன நிலையில கொஞ்சம் காலை வந்து சமமா வைக்காம சமபங்க நிலை இல்லாம அவர் காட்சிருக்காரு. ஒரு கையில அங்குசமும் இன்னொரு கையில பாச கையில வச்சிருக்காரு. ஒரு பக்கத்துல தன்னுடைய உடைந்த தந்தத்தை கையில வச்சிருக்காரு, ஒரு கையில மோதகம் வச்சிருக்காரு. இப்ப இது வந்து உடைஞ்சிருக்கு. இது இப்பதான் வந்து அவர் இந்த கோயிலுக்கு பூஜை செய்கிற அவர் அர்ச்சகர் ரொம்ப அழகா சொன்னாரு. இப்ப நானே 8 வருஷமா பார்க்குறோம், ஆராய்ச்சி பண்றோம். இவருக்கு வந்து இன்னொரு கண்ணு நெத்தியில 3 கண்ணு கொடுத்துருக்காங்க. இத்தனை வருஷமா நாங்களும் பார்க்காம தெரியல. இப்பதான் அவர் சொன்னாரு, அவரே இப்பதான் பார்த்துருக்காரு. இருக்கா பாருங்க, அவருக்கு 3 கண்ணு நெத்தியில வந்து காமிச்சிருக்காங்க. இது எங்கேயும் நான் பார்க்கும்போது இப்பதான் அவர் சொன்னாரு. பார்க்கும்போது பார்த்தா முக்கால் 3 சிவனுக்கு வரும். இப்ப இவருக்கு எப்படி வச்சாலும் தெரியுது, அதிசயமா இருக்கு விநாயகர். அடுத்து பாருங்க, இந்த பக்கம் இதுதான் வந்து சிந்தாமணி சிற்பத்திலேயே ரொம்ப 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 அழகானது. அதே நேரத்துல இதை உடைக்க வந்தவர்கள் கூட உடைக்காமலே போயிருக்காரு. யார் உடைக்க முடியாதுங்களா? இந்த பகுதி எல்லாமே மாளிகாவில் படையெடுப்பினால வீழ்த்தப்பட்ட கோயில்கள் அதிகம். இந்த பக்கம் தான் அநேகம். இந்த பக்கம் ஆறுதல அந்த ஐநா கோயிலே காலி. அவ்வளவுதான். துருவாமந்தர் கொஞ்சம் கோயில் அடிச்சு அவங்க சொல்றான், கல்வெட்டே சொல்றான், பதிவு பண்றான். விழுப்புரம் இந்த பக்கம் முழுக்க பாரி கோயில், நேரம் விடுங்க, நம்ம திருநாவூர் எல்லாம் அடிச்சு போயிட்டே இருக்காங்க. மாளிகை படைப்புல கோயில்கள் கொள்ளை மட்டுமல்ல, சிலைகள் சேதப்படுத்தப்பட்டது, அங்கே நகைகள் வந்து கொள்ளையடிக்கப்பட்டது, உலோகத்தின் கைமுறைகள் எல்லாம் வாய்ப்பட்டாங்க. எவ்வளவு ஒரு வேலையை அவங்க மட்டும் வராம மட்டும் இருந்தாலும் வச்சுக்கலாம், அவ்வளவு உலோகத்தின் பண்ணி நகைகள் இருந்துடும். அவங்க போயிருக்க உலோகத்திலே இருந்துடும். நகை வந்து நம்ம எடுத்துருப்பாங்க. ஆமா விட மாட்டாங்க, குறைஞ்சபட்சம் அந்த திருமேனியா தான் இருந்துடும். ஆனா அது அப்படிதான் நம்ம வைக்கிறாங்க. இருந்தாலும் அவ்வளவு திருமேனி ரொம்ப பிரம்மாண்டமான திருமேனி, அவ்வளவு போயிடுது. இப்ப இதுவும் அந்த கோயிலும் அடிக்கப்பட்டது. இது என்ன கொடுமைன்னா, விக்ரம் சோழன் காலத்துக்கு பிறகு இந்த கோயில் வளர்ச்சியே பாருங்க பாருங்க கட்டினாங்களா, என்னன்னே காரணம் புரியல. அப்ப இந்த கோயில் வந்து படையெடுப்பதனால அழிக்கப்பட்ட பிறகு அதுக்கப்புறம் பெரிய நல்லா வளர்ச்சி காலம் தெரியுது. பாருங்க, இது தமிழக புகழ்பெற்ற சிற்பம். நீங்க எல்லாம் முகநூல்ல பாத்தீங்கன்னா இந்த சிற்பம் ரொம்ப சிறப்பா இடப்படும். அப்படியே பாருங்க, உலோகத்தை அப்படியே எடுத்து அதை உருக்கி அதை மாத்து ஊத்துறாங்க இருக்கும். அது இரும்பு அது மாதிரி பாருங்க, ஒரு அழகு பாருங்க. ஊர்தவ தாண்டு மூர்த்தி பாத்தீங்கன்னா 8 கரங்களை வந்து பெற்றிருக்காரு. மேல வந்து ஒவ்வொன்றுக்கும் நிறைய கதைகள் இருக்கு, அது நேரம் இருக்கு, அப்ப பாத்துக்கலாம். என் பாதத்தை வந்து அந்த சரணகரைகள் மேல காலம் தூக்கி காட்டுறாரு. மேல அது கையை அந்த பாதத்தை, என் பாதத்தை சரணி மேல பாருங்க, காலை தூக்கிட்டாரு. அந்த பாதத்தை அது காட்டுற மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா. இது ஜடாபாரம். அந்த தலையில பாத்தீங்கன்னா ஜடாபாரம்னா அந்த முடியை வந்து பாரமா வந்து செய்வது. ஜடாபாரம் வந்து அது ஜடா மகுடம், பாரதம் மகுடம், ஜடா அந்த முடியே வந்து மகுடமா ஆக்கி பண்றது. அது சிவனுக்கு தான் உரித்தானது, அதை பண்ணியிருக்காரு. இங்க பாருங்க,
இந்த கையில வந்து ஒரு கொடி மாதிரி ஒன்று வச்சிருக்காரு மேல, இன்னொரு கையில அந்த பாசம் வச்சிருக்காரு, ஒரு கையில மணி இருக்கு. ஒரு காலை தூக்குறாலே அவ்வளவு நேரம் தூக்க முடியாது, ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க காலை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லைட்டா கையை வச்சிருக்காங்க அந்த காலை. அது தெரிஞ்சிருக்கு அவனுக்கு ஏன் பயப்பட்டு தூக்க முடியும், அதனாலே அதெல்லாம் கொஞ்சம் லைட்டா கையை வைக்க பார்த்துட்டு கையை வச்சிருக்காரு. அந்த ஒரு விஷயம் பார்க்கணும். இது வந்து ஒரு முத்திரையை வந்து காமிக்கிறதா இருக்கு. இங்க வந்து வஜ்ராயுதம் தெரியுமா, ரெண்டு பக்கம் திரிசூலம், இருதலை திரிசூலம் அதை காமிச்சிருக்காங்க. ஒரு பக்கத்துல பாம்பை வந்து அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. கீழே ஒரு முயலகம் இருக்கா, அந்த முயலகம் கையிலே ஒரு பாம்பு இருப்பாரு. அது இந்த முயலகம் வந்து எப்பயும் வந்து முயலகம் வந்து ரொம்ப அழுகுற மாதிரி இருக்கான், இங்க வந்து சிரிச்ச மாதிரி இருக்காரு. ஆனந்த தாண்டு வாடுறாரு அவரு, ரொம்ப அழகாக ஒரு ஆனந்தமா இருக்காரு, நல்லா ஆடுப்பார் மேல அப்படின்னு பாருங்க. அவர் லைட்டா சிரிச்ச மாதிரி இருக்காரு இந்த முயலகம். அது ஒரு சிறப்பு. இதை வந்து அந்த காலம் இந்த பக்கம் வந்து பத்திர கொண்டணும், இங்கே பக்கம் மகர் கொண்டணும். அப்புறம் வந்து கழுத்து நிகழ்ப்பாங்க, முப்பை நூல், அப்புறம் வந்து இந்த இடைக்கட்டு உதரபந்தம் இடைக்கட்டு மாலை. இங்கே ஆடை பாருங்க, கீர்த்தி முகம் காமிச்சிருக்காங்க. இந்த பக்கம் அந்த ஆடை வந்து ரொம்ப அழகா பின்னப்பட்டு உடைய முடிச்சல் கூட ரொம்ப அழகா வைக்கும். முடிச்சு பாருங்க, ஆடையுடைய பக்கவாட்டு முடிச்ச அழகா அந்த சிற்பி வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி இந்த மணிகள் பாருங்க, ஒரு சங்கிலி ஒன்று கொடுத்தது, சங்கிலி வந்து பின்னப்பட்டு இதெல்லாம் பார்க்கலாம். அப்போ எந்திரி கூட சங்கிலி பெண் அப்படின்னா சோழ காலத்தில் சொல்றாங்க, நீங்க வந்து சிவபெருமான் காலத்தில் சொல்றாங்க. இது பாருங்க, 2 மணி இருக்கா, அந்த மணி கூட எப்படி அழகா பண்ணிக்கணும், சுந்தரி போட்டு மணி கூட இருக்காங்க. இது ஒரு மலையத்தை வச்சு இங்க ஒரு 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 முத்திரை மாதிரி ஒன்று தோணுது. இது வந்து அழகுக்காக பண்ணியிருக்காங்க. இப்படியான ஒரு நேர்த்தியான ஒரு சிற்பம் தான் இது கூட்டுறவு தாண்டமூர்த்தி. அப்புறம் இந்த கல்வெட்டுல சொல்லிட்டாங்க இல்லையா, இது வந்து பூமாது புலர பொய்மாது வளர அப்படின்னு விக்ரமசோடைய மெய்கீர்த்தியோட தொடங்குது. இதுல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு படிச்சு காட்டுறாங்க பாருங்க. இங்க பாருங்க, விக்ரம வந்து எடுத்து ஒரு கோலுதப்பா பாருங்க. பூமாது புலர பொய்மாது வளர நாமாது விளங்க ஜெயமாது இருந்த தன் 20 மலர் மன்னவர்கள் சூடி மணிமுடி சூடி உரிமையால் மணிமுடி சூடி செங்கோல் சென்று திசைதோறும் வளர்ப்ப வெங்கடிந்து மெய்யரம் தளிர்ப்ப கலிங்க மேரியது அப்படி போயிட்டே இருக்கு. இங்க பாருங்க, கோப்பரகேசரி பன்மராவன சக்கரவர்த்திகள் எடுத்து சி வி விக்ரம 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 இங்க தேவருக்குன்றதை இப்படி போட்டுக்காம விக்ரம இந்த சோழ தேவருக்கு, இந்த சோழன்றது பாருங்க இறந்த சோழ தேவருக்கு ஆண்டு. இங்க 1வது கொஞ்சம் அந்த எல்லாரும் ஆராய்ச்சி ஒரு பிரச்சனையா இருக்கு, 1, 6 அப்படின்னு குழப்பம் இருக்குது. ராஜராஜ வளநாட்டு அணையூர் நாட்டு, ராஜராஜ வளநாட்டுல வளநாடு என்பது ஒரு மாவட்டம். பனையூர் நாடு அப்படின்னா பனையூர் வட்டம், உள்வட்டம் மாவட்டம். ராஜராஜ வளநாட்டு மாவட்டம் ஒரு வட்டம் மாதிரி. பனையூர் நாட்டு இங்க நாட்டு தீன சிந்தாமணி நல்லூரான தீ வந்து இடிக்கிறாங்க, அதுல ஈர்த்திருக்காங்க, இதுக்கு சாதப்பட்டிருக்காங்க. ஸ்ரீ கைலாசம் புரோத்துங்க சோழீஸ்வரமுடைய மகாதேவருக்கு. இங்க அப்புறம் திருப்பி வருது, அது ஓகூர் பள்ளி ஆட வல்லான் சொங்க நாடு அவ்வளவுதான். ஏதோ தானம் பண்ணிருக்கான், அது தெரியுது. இந்த கோயிலோட சிறப்பே வந்து இந்த சிற்பங்கள் தான் ரொம்ப அழகு. இங்க உள்ள தட்சிணாமூர்த்தி சிற்பம் நீங்க சொன்னீங்கல்ல சார், படை எடுப்புன்னு சொன்னீங்க, என்ன அங்க ஆட்சி நல்லா இருக்குன்னு நினைப்பீங்க. இது போனதெல்லாம் மிச்சம். தட்சிணாமூர்த்தியை வெட்டா குந்து போட்டாங்க பாருங்க. அப்படியே பாருங்க, தலையை நான் பார்த்தப்ப தலையை காணா, ஆனா 1904 கல்வெட்டு பதிப்பிடிருக்காங்க, அப்ப வெட்டின தலையை அப்படி வச்சிருக்காங்க போட்டது. இப்ப அதுவும் காணாம், உடம்பும் காணாம், தலையும் காணாம். அடியில துண்டை போட்டு விட்டு கை காலம் கூறு போட்டுட்டாங்க தட்சிணாமூர்த்தி. அவருக்கு அந்த அழைப்பாக இது மாளிகாப்பர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இங்குள்ள சிற்பங்கள்ல எல்லாமே உடைஞ்சிருக்கு. அங்க இருந்து கை பெண்ணும் இது ஒண்ணுதான் அவன் பார்த்துருக்கான். மனசே வர போல நினைக்கிறான், கற்பனை தான். என்னதான் ஒரு அழகா நயமா இருக்கே அப்படி இவரை மட்டும் டெஸ்ட் பண்ண போயிட்டாங்க. இது எல்லாமே கை எல்லாமே பெண்ண மாட்டான். கை இருக்காது, கை உடைச்சிருக்கும், கை உடைச்சா சரி மூக்கு உடை, அவன் மூக்கு உடைய கை உடை மூக்கு உடைச்சிட்டாங்க. சரி டைம் ஆயிடுச்சு, நம்ம அப்படியே போயிட்டே இருக்குமா?
இல்ல 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 இல்ல